வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. என்னய்யா இது கொடுமை நடக்கியா இது 30 வருஷம் வேலாக்குறேன். நாங்க வேணும்னு தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். இது தேவையா எங்களுக்கு? அப்ப எங்களை ஒரேடியா கொல்ல சொல்லுங்க சார். எங்களை விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு அடையாளம் விஜய் இந்த பாடுபடுத்துறாராக்கும். எங்களை ஓட்டு போடுறதுக்கு அடையாளம் இது எங்களை வயிற்று அடிக்காங்களா? இது விஜய் எங்க போனாரு, இந்த கீர்த்தனாங்கிறவங்க எல்லாம் எங்க போனாங்க? இவ்வளவு நாள் ஆட்சி மாத்தி வந்தா நல்லா அமைப்பாங்கன்னு தான் நாங்க நினைச்சு இங்க வந்தோம். நீங்களும் வந்து எங்க வயிற்றுல இப்படி அடிச்சேன்னா எங்களால ஒன்னும் செய்ய முடியாது. தயவு செய்து நல்லா இருப்பியே, எங்களுக்கு ஒரு பிழப்ப கொடுங்க. பாடுபட்டாதான் கஞ்சி குடிக்க முடியும் தம்பி. தயவு செய்து சொல்லிட்டு நாங்க அன்னாடு பாடுபட்டாதான் கஞ்சி குடிக்க முடியும். பண முறையில் எங்களுக்கு போல வேணும், அவ்வளவுதான் நாங்க செய்வோம். எங்க கூப்பிட்டாலும் போராட நாங்க வருவோம், தயாரா இருக்கோம். நாங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் காலங்காலமாக தலைமுறையாக 30 வருஷத்துக்கு மேலே உப்பளத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பாதிப்பாயிருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அமைச்சர் கீர்த்தனாவால் கொண்டு வரப்பட்ட கப்பல் கட்டும் தளம் வந்து அங்கே வரப்போகுது. இப்படி 1700 ஏக்கர் வந்து இதில் வந்து கட்ட போகிறாங்க. எப்போ இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பாதிப்புனா, இவங்களை எல்லாம் வேலையை விட்டு நிறுத்திட்டு அந்த நிலத்தில் தான் கட்ட போகிறாங்க. அப்போ இவங்களோட வாழ்வாதாரம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. முன்னாடி ஆட்சியில் தான் இப்படி இருந்தது, அதனால இந்த ஆட்சியில் நல்லா இருக்கும், நமக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த தொழிலை வந்து நம்மளுக்கு மேம்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அங்கேருந்து வேலை செய்கிறவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு தொழில்துறை தொடங்க போகிறேன்னு சொல்லி பெரிய கம்பெனியாக கொண்டு வரீங்க. இதனால அவங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. அவங்க ரொம்ப கவலைக்கிடமாக சொல்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது? இவங்க என்ன நிறைய பேத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு கூட இதை யாருமே கண்டுக்கல. அமைச்சர் கீர்த்தனாவும் இதை கண்டுக்கல. இப்போ வந்து அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய கம்பெனி கொண்டு வந்து இங்கே வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க, அதனால அவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அதுவும் இவங்க இருக்க இடத்துல தான் நீங்கள் கப்பல் கட்டும் தளம் கொண்டு வரணும்னு என்ன இருக்குது? இவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் நாளைக்கு? தொழிலாளர்கள் வந்து போராடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு எதாவது பண்ணி கொடுக்கணும், இவங்க மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னைக்கு இருக்குது ஏமாற்றம் மட்டும்தான்.